நம்முடைய சாட்சி எப்படி இருக்கின்றதுங்க? நாம் இந்த பூமியில சத்ருவின் கிரியைகளை பெருக செய்யாமல் தடுத்து நிறுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்ல சும்மா நின்று கொண்டு நடப்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோமா? அதான் கேள்வி. நான் ஆண்டவர் பார்த்து வந்திருந்த எல்லாரையும் பார்த்து சொல்ல, நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கின்றீங்க. எப்படி இந்த உப்பை அந்த மீனில் நீங்கள் கொட்டி அந்த மீன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு எப்படி உப்பை பயன்படுத்துகிறீங்களோ, அதே போல் நான் உங்களை பயன்படுத்தி இந்த உலகம் கெட்டு போகாமல் இருப்பதற்கும், இந்த உலகத்தில் அழிவு வராமல் இருப்பதற்கும் நான் உங்களை எல்லா இடங்களிலும் வைத்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நான் உங்களை அந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்மளுடைய சமுதாயத்தில் ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். நம்ம வசிக்கின்ற அந்த தெருவில் உங்களை கொண்டு அந்த இடம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தேவன் பயன்படுத்தி விரும்புகிறார். ஆபிரகாமோட கூட ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஜெபத்தில், அந்த மன்றாட்டு ஜெபத்தில் கூட ஆண்டவர் கேட்ட கேள்வி அதுதான். ஆபிரகாம் ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தால் அவங்கள நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா? ஆண்டவர் சொல்ல, 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். அப்படின்னா இந்த நீதிமான்கள் எழும்பி நின்று நீதிக்காக அவர்கள் அதை பிரயாசங்கள் எடுப்பார்கள் என்றால் தேவன் அந்த இடத்தில் மேல் இரக்கம் நிறைந்த தேவனாக இருப்பார்கள். அப்படின்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்தோம் என்றால் நான் சொல்றேன், நிச்சயம் கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கும். உங்களுடைய வேலை செய்கின்ற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் மாறும். நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற கல்லூரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாய் மாறும். எந்தெந்த இடத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தில் நாம் எழும்பி நின்று நீதிக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாட்சியாக வாழ்ந்தோம் என்றால் தேவன் கட்டாயம் கிருபை பாராட்டுவார்.